த லார்ட். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. யார் கேட்ட வசனம்னா, விசுவாசம் இல்லாமல் கேட்ட வசனம். சரிங்களா? அவங்க கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. நம்ம விசுவாசித்தோம், ஸோ நமக்கு அந்த வசனம் என்ன பண்ணுதான், பிரயோஜனப்படுதான். இங்கே நினைக்கலாம், நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தேன், இவங்க எல்லாரும் கேட்டாங்க, எல்லாமே பண்ணினாங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசத்தோடு கேட்ட, ஸோ எனக்கு பிரயோஜனப்பட்டுச்சு அந்த வசனம். அவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்காங்க, ஸோ பிரயோஜனப்படலை. அதுக்கு உதாரணம் என்னென்னா, இந்த மக்கள் கானானுக்குள்ளே நான் போக முடியாதுன்னு நினைக்காங்கல்ல, வேவு பக்கம் அனுப்புனார்ல, காலேப்பு, அதெல்லாம் எல்லாரையும் அனுப்புகிறாங்க. காலேப்பு, யோசுவான்னு சொல்லி அவங்க கூட 12 தலைவர்களை அனுப்புகிறாங்க. ஆனால் 2 பேர் தான் விசுவாச வார்த்தைகளை பேசுனாங்க, அப்படி தானே? அதனால் அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த கானானுக்குள் பிரவேசித்தாங்க. கரெக்டாக? அதே மாதிரி நம்மளும் பரலோக கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா அவருடைய சுவிசேஷம், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு தான் என்னுடைய இரட்சகர், இயேசு தான் எனக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளே எனக்காக ஒரு உயிரோடு எழும்பினாருங்கிற வார்த்தையை விசுவாசித்தால் மாத்திரம் அந்த பரலோக கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அதோட முக்கியமாக, என் பாவத்தை அவர் சிலுவையில் மரித்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்ங்கிறத நம்ம விசுவாசித்து நம்பி நம்ம அறிக்கையிட்டோன்னு வைங்களேன், அந்த வசனமானது நமக்கு பிரயோஜனப்படும். இல்லை என்றால் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கேட்ட வசனம் நமக்கு பிரயோஜனப்பட்டிருக்கு, விசுவாசிக்காதவர்களுக்கு பிரயோஜனப்படலை. இன்னும் அவங்க விசுவாசிக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனப்படும். நீங்கள் விதைத்த விதையானது 30, 60, 100 கண்டிப்பாக பலன் கொடுக்கும். கர்த்தர் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய நீங்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசிப்பாங்க. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ ஆல்.